ஹாய். நெறைய பேர் வந்து இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவ பத்தி கேட்டிருந்தீங்க. டெக்னிக்கலுக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கும். ஸோ, இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி, ஏஜ் இத 3த்தையும் நம்ம தெளிவா பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் இது வந்து மெயின் வெப்சைட்டு. யுஎஸ்ஆர்பியோட மெயின் வெப்சைட்ல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பேஜ் இருக்கு. நீங்களும் செக் பண்ணி பாருங்க. அதில இருக்கிறத தான் நான் சொல்றேன். ஸோ, இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்தாலும், அ எனக்கே அதில ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அத வந்து அடுத்த வீடியோல பேசிக்கலாம். சரிங்களா? நான் அத பத்தி தனியா ஒரு வீடியோ கூட போடுறேன். இல்ல நான் இத பத்தி கடைசியா கூட சொல்றேன் இந்த வீடியோலயே. ஸோ, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டெக்னிக்கல் ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலோட ஏஜ் பார்த்துடலாம். 20 டூ 30 இயர்ஸ் இது வந்து பேசிக். இதுக்கப்புறம் அந்தந்த கம்யூனிட்டிக்கும் +2 +5 அப்படின்ற ஒரு இது குடுப்பாங்க. ரிலாக்சேஷன் குடுப்பாங்க. ஸோ, அது வந்து உங்களுக்கே தெரியும். அந்தந்த உங்களோட கம்யூனிட்டிக்கு என்ன எவ்வளோ குடுத்துருக்காங்களோ, பட் பேசிக்கா 30 வயசுக்குள்ள இருக்கணும். இதுதான் மினிமம் ஏஜ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா, அ டிப்ளமோ படிச்சிருக்கணும். அதாவது டெக்னிக்கல் எஸ்ஐ ஆகுறதுக்கு, நீங்க டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதாவது டிப்ளமோ இன் இசி. இசில டிப்ளமோவோ, இல்ல அ இசி அ இன்ஜினியரிங் டிகிரியாவது முடிச்சிருக்கணும். ஓகே. ஒண்ணு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசி படிச்சிருக்கணும். அப்படி இல்லையா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல பிஇ டிகிரி முடிச்சிருக்கணும். இசிஇல பிஇ டிகிரி முடிச்சிருக்கணும். இதுதான் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இது வந்து இந்த அந்த டெக்னிக்கல்ன்றது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்காகவே நடத்துற ஒரு எக்ஸாம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள். அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃபிங்கர் பிரிண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் சேம் ஏஜ் தான். பட் இதில வந்து தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். டிகிரி இன் சயன்ஸ் ஓகேவா? டிகிரி இன் சயன்ஸ்ன்னு தான் குடுத்துருக்கான். ஸோ, அதுக்கு கீழயே நீங்க வந்து இதில ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். அப்போ இன்ஜினியரிங்கும் சயன்ஸ் டிகிரி தானே, அது வந்து அப்ளைடு சயன்ஸு. இருந்தாலும் அது சயன்ஸ்ல தானே வரும். அதுலயும் நம்ம மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ்லாம் படிப்போம், கெமிஸ்ட்ரிலாம் படிப்போமே! அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுதான் அந்த குழப்பம் இருக்கக்கூடாதுன்னு தான் அவன் தெளிவா கீழ குடுத்துருக்கான் பாருங்க. பேட்டர்ன் ஆஃப் என்ன 10த், +2 அண்ட் +3 பிஎஸ்சி டிகிரி இல்லன்னா பிஎஸ்சி டிகிரில மேத்ஸு, சயின்ஸு மேத்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பயாலஜில பாட்னி, ஜூவாலஜி வந்துரும். அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜி வரும். அண்ட் தென் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் இந்த இதுலயே வந்து கிரிமினாலஜி இதெல்லாம் வந்து அந்த பிஎஸ்சி டிகிரில வரும். இந்த டிகிரி ஆஃப் சயன்ஸ்ல வரும். ஸோ, அந்த 11 டிகிரில நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு நீங்க எலிஜிபிள். ஓகேவா? இந்த இதில வந்து இன்ஜினியரிங் டிகிரி வந்து கேப்பபிளா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அத மாத்தியிருக்கலாம். மாத்தப்படலாம். இருந்தாலும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. நானு அடுத்த இதில வந்து ஆர்டிஐ போடுவோம். சரிங்களா? நாம ஒரு ஆர்டிஐ போட்டு, இதில இன்ஜினியரிங் டிகிரி இன்க்ளூட் ஆகுமா? டெக்னிக்கல் எஸ்ஐலயும் இன்ஜினியரிங் டிகிரி இன்க்ளூட் ஆகுமா? மத்த இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்லாம் வருமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? நம்ம ஆர்டிஐ போட்டு அதனோட அவங்க என்ன விளக்கம் தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பேசலாம். நீங்க இந்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. அத பண்ணலாம். ஆர்டிஐ போடலாமா? வேணாமா? ஓகே. தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த இத பத்தின ஒரு டீட்டெயில்டான கன்க்ளூஷன் வந்திருப்பீங்க. எலிஜிபிலிட்டில பத்தி. தென் யாஹ்! பார்ப்போம். சரிங்களா? இது யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ இல்லையோ எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் வரப்போகுது. இது இல்லன்னா கூட நமக்கு பிசி இருக்கு. எம்டிஎஸ் இருக்கு. எஸ்எஸ்சி ஜிடி இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து மேக்ஸ்லாம் வந்து இந்த எஸ்எஸ்சி லெவலுக்கு தான் நான் மேக்ஸே போடப் போறேன். அதுக்கு வந்து வீடியோஸும் போடுவேன். சரிங்களா? மேக்ஸுக்கு வந்து நான் வந்து லைவா பண்ணலாமா? இல்ல வீடியோஸா பண்ணலாமான்னு பார்க்குறேன். அது எப்படின்னு இந்த ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல நான் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சுருவேன். சரிங்களா? மேக்ஸுக்கு. மத்தபடி ஜெனரல் ஸ்டடீஸ் அது எப்பயுமே வீடியோ வரது வந்துட்டே இருக்கும் டெய்லி. இதுக்கப்புறம் அந்த மேக்ஸுக்கு மட்டும் அது எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு இல்லனா 2 வீக்ஸ்ல உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? தட்ஸ் இட் கைஸ். இதுக்கு மேல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டு, இந்த ஹைட்டு, ஏஜு, இந்த மெஷர்மென்ட் அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நீங்களே வெப்சைட்ல போயிட்டு கூட இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு சொல்லிட்டு யுஎஸ்ஆர்பியோட வெப்சைட்லயே இருக்கு. அதில போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெளிவா குடுத்துருப்பாங்க.
தட்ஸ் இட். ஓகே. See you guys. Bye.